ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பட்டியல் இனத்தை சேர்ந்த தேமுக ஊராட்சி மன்ற தலைவரை சொந்த கட்சியைச் சேர்ந்த துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பணி செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரே கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் தான் எனக்கு ஆதரவு. நிஜமாக நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன். நிஜமாக அந்த மன உளைச்சலேருந்து மீட்டெடுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி நவ்லாக் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பட்டியலினத்தைச் சேர்ந்த இவர் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். நவ்லாக் ஊராட்சியில் 15 வார்டு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தில் புளியங்கண்ணு பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் வரி தண்டலராக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வருகிறார். அவரது மனைவி சரஸ்வதி நவ்லாக் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில் துணைத் தலைவர் சரஸ்வதி தனது மகள் மற்றும் சகோதரர் உட்பட 12 வார்டு உறுப்பினர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதியை திட்ட பணிகளை மேற்கொள்ள விடாமல் தடுப்பதாக கூறப்படுகிறது. திமுக கட்சியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் என்பதால் மாவட்ட ஆட்சியர் உட்பட பல அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு எந்த அதிகாரியுமே என்னை பார்க்கல, என்னோடய குறைகளை கேட்கல. நான் யாருக்கிட்ட போய் குறை சொல்வேன்? எனக்கு மேல் அதிகாரி யாருமே என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னை பார்த்தாலே என்னை உள்ளே அலோவ் பண்ணுறதும் இல்லை. நான் யாருக்கிட்ட போய் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்னோடய பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க. என்னால் இந்த மக்களுக்கு எந்த வித வேலையும் என்னால் செய்ய முடியல. நல்ல தீர்வு கிடைக்கணும். ஆளும் கட்சியினரின் அழுத்தம் காரணமாக தன்னுடைய புகாரின் மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தொடர்ந்து தன்னை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதாகவும் சரஸ்வதி கூறியுள்ளார். மேலும் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருவதாக கூறிய அவர் மிகுந்த மன உளைச்சல் அடைந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தற்கொலைக்கு கூட முயற்சி செய்திருப்பதாக கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. எவ்வளோ தொல்லைகள் கொடுத்தார்கள். முதல்லையே நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எப்படியும் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு பெண்ணால் முடியாது ஒன்றுமே இல்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு எனது கிராம பஞ்சாயத்தில் முதல் பெண்மணி, அதுவும் பட்டியலினத்தை சார்ந்த பெண்மணி நான். எனக்கு எவ்வளோ தொல்லைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏன் பட்டியலினத்த பெண்கள் தலைவராக வரக்கூடாதா? ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரே தனது சொந்த கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்ட சம்பவம் அப்பகுதியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.